இந்தியாவின் வெண்மணியின் வெள்ளை பொன் என அழைக்கப்படும் பருத்தி எங்கள் பொருளாதாரத்திற்கு ஒரு முக்கிய பயிராகும். அது பிரபஞ்சத்தின் அழகான ஒரு பொருள். பருத்தியிலிருந்து துணியாக மாறும் பருத்தியின் பயணம் மிகுந்த ஆச்சரியமானது. பருத்தி வளர்ச்சி பெரும்பாலும் மே முதல் ஜூன் வரை மாதங்களில் விதைப்பு செய்வதன் மூலம் தொடங்குகிறது. சில நேரங்களில் இவ்வாறு மாற்றப்படலாம். பயிர் போதிய நீர், வெளிச்சம் மற்றும் சத்துக்களை தேவைப்படுத்துகிறது. 50 முதல் 180 வரை நாட்களுக்குப் பிறகு பருத்தி அறுவடைக்கு தயாராகிறது. பருத்தி விவசாயிகள் பூச்சி, நோய்கள் மற்றும் கணிக்க முடியாத காலநிலையால் எதிர்கொள்ளும் சவால்களை சந்திக்கிறார்கள். இதை தாண்டுவதற்கு அரசாங்கம் வழங்கும் மானியங்களை விவசாயிகள் பயன்படுத்தலாம். அரசாங்கம் பல்வேறு மானியங்களை நிலம் முதல் வளர்ச்சி வரை, வளர்ச்சி முதல் சந்தை வரை வழங்குகிறது. மேலும் விவசாயிகள் அரசாங்கத்தில் நடைபெறும் புதிய மாற்றங்களை பற்றி விழிப்புணர்வு பெற வேண்டும். உலகம் முழுவதும் இந்தியாவில் மற்றும் துணி துறையில் ஒரு பெரிய விகிதமான சந்தையாக இருக்கிறது. அவசியமான தேவை பருத்தி சந்தையில் எப்போதும் உயர்வான வளர்ச்சி காணப்படுகிறது. இந்திய வளர்ப்பு ஒரு கவகம். அரசு மூலம் விவசாயிகள் சவால்களை தாண்டி உயர்தர பருத்தி உற்பத்தி செய்ய முடியும். உலகின் மிகப்பெரிய பருத்தி உற்பத்தியாளராகிய ஒரு பெரிய நுழைவாயிலாக திரை மில்லுகள், நெசவு தளங்கள் மற்றும் துணி உற்பத்தியாளர்களின் வலையமைப்பை கொண்டுள்ளது. இந்த துறையின் வெற்றிக்கு பல காரணிகள் அடிப்படையாக அவை பெரும்பான்மை உள்நாட்டு சந்தை, திறமையான பணியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியை ஊக்குவிக்க அரசாங்க முயற்சிகள். இந்த முயற்சிகளின் விளைவாக இந்தியாவின் பருத்தி நெசவு துறை நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் வேலைவாய்ப்பில் ஒரு முக்கிய பங்களிப்பாளராக மாறியுள்ளது. எனவே இந்த வளர்ச்சியை நன்றாக பராமரித்து நம் விவசாயிகளையும் துறை பணியாளர்களையும் ஆதரிப்போம். நமது நாட்டின் பொருட்களை வாங்குவதன் மூலம் அவர்களை ஆதரித்து நமது நாட்டை வளர்ப்போம்.